அடுத்து நான் பார்க்கும்போது ஆதியா புஸ்தகம் 49:6 வாசிங்க. அந்த 49:6ல 2 ஆவிகள் கிரியை செய்த பார்க்கிறோம். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையே அவர் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்கள். நல்ல கவனிங்க. இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது கோபத்தின் ஆவி. அடுத்து என்ன ஆவி இருக்குது? கோபத்தின் ஆவி. இந்த கோபத்தின் ஆவி எங்க சொல்றார் பாருங்க. யாக்கோபு தன் பிள்ளைகளை குறித்து சொல்றார். 2 பேரை குறித்து சொல்றார். யாரெல்லாம்? சிமியோனும் லேவி. இந்த லேவியும் சிமியோனும் என்ன பண்ணாங்கன்னா, தான் தங்கச்சி வாழ்க்கையில விளையாண்ட அந்த ஒருத்தருக்காக அந்த ஊரையே என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சு வரைக்கும் தீ வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு தந்திரமா ஒரு காரியத்தை சொன்னாங்க. என் தங்கச்சை கட்டணும்னா நீங்க எல்லாம் விருத்த சேதனம் செய்யப்படணும்னாங்க. அவனுங்க எல்லாம் நம்பி இந்த பிள்ளை மேல இவன் ஊர் தலைவனா இருக்கிறதுனால, ஊர்ல ஒரு பெரியவனா இருக்கிறதுனால, சரி நம்ம பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கலாம்ங்கிற சந்தோஷத்துல எல்லாரும் எந்த மார்க்கத்துல சேர்ந்துடலாம், இவங்களோட சேர்ந்துடலாம், யூத மார்க்கத்துல சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எபிரேயர்ல போல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் இப்படி பண்ண, அவங்க எல்லாம் விருத்த சேதனம் பண்ணி வலியோட வேதனையோட புண்ணோடு இருக்கிற நேரத்துல இவன் என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் போய் மொத்தத்தையும் அடிச்சுட்டாங்க. மொத்த ஊரே அடிச்சு அவனுங்களே வேதனை கிடக்க எந்திரிக்க முடியாம கிடக்க அத்தனை வரையும் போட்டு தள்ளிட்டு தன் தங்கச்சி இழுத்துட்டா வீட்டுக்கு வந்துட்டாங்க. நல்ல கவனிச்சு. இது என்னது? கோபம். அதாவது தங்கச்சி அப்படி பண்ணிட்டானே அப்படி இருக்கத்தான் செய்யும். எல்லா மனுஷனுக்கும் சில நேரங்கள் என்ன வரத்தான் செய்யும். கட்டுக்கடங்காத கோபம் வேறு விதமாக என்ன செஞ்சிடும், மாறிவிடும். ஆகவே கோபம் கொள்ளணும், கோபம் இல்லாம இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனை என்ன இருக்கணும், கொஞ்சம் கோபம் வரணும். ஆனா அந்த கோபத்துக்கு ஒரு அடக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. என்ன செய்யப்பட்டிருக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. யாக்கோபு 1:20 பாருங்க. கோபம் கர்த்தருடைய நீதியை என்ன செய்யாது, நடப்பிக்காது போட்டிருக்கு. மனுஷனுடைய கோபம் எதை நீதியை நடப்பிக்காதான், தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. அதை கோபப்பட்டதுனால கர்த்தருடைய நீதி நடந்துடும் நினைச்சிட்டாரு. கோபம் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வெடிகுண்டு வைக்கிறாங்க, இல்லை அழிக்கிறாங்க, இதெல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா. அவங்க சொல்லும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சில இயக்கங்களா இருக்குங்க, ஐஎஸ்ஐ இயக்கங்களா இருக்குல்ல, அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் ஒரு காரியத்தை பயன்படுத்துறாங்க. என்னன்னா, நாங்க யாருக்காக யுத்தம் பண்றோம்? அல்லாஹ்வுக்காக. இது அல்லாஹ் என்று சொல்றாருன்னா தேவ வைராக்கியம், அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வின் வைராக்கியம், அவருடைய நிறைவேற்றணும், அவருக்கு பிரியமில்லாத செஞ்சாங்க, அதனால நாங்கள் என்ன செஞ்சோம், அவங்களை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமா சொல்றாங்க. இப்போ அல்லாஹ் எங்களுக்கு அதுக்கு என்ன கொடுப்பாரு, அதுக்குரிய பலன் கொடுப்பார். நல்ல கவனிங்க. ஆனா வசனம் சொல்லுது, மனுஷனுடைய கோபம் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை அழிச்சதுனால அவதனால தேவனுடைய நீதி என்ன செய்ய முடியாது, நடப்பிக்க முடியாது. பழைய ஏற்பாடு ஓகே, அங்க பார்க்கிறோம் என்னன்னா, எலேசருடைய குமாரன் போய் என்ன பண்ணிட்டு வந்தான்னா, தான் ஊருக்குள்ளே தவறாய் நடக்கிற ஒரு புருஷனை மனைவி சேர்த்து என்ன பண்ணிட்டு வந்துட்டான், ஈட்டி வச்சு குத்திட்டு வந்துட்டான். அதனால தேவ கோபம் என்ன செய்தது, நின்னது. ஏன்னா காரணம் அங்க எப்படி பண்ணிட்டாங்க, பாவம் பெருகி கிடந்தது, அக்கிரமங்கள் பெருகி போச்சு. அந்த அக்கிரமத்தை உபச்சாரத்தின் ஆவிகள் அங்க கிரியை செய்து கொண்டிருந்தபோது அதை ஒழிப்பதற்கு யாராவது ஒருத்தர் எழுப்ப மாட்டானான்னு பார்த்தபோது ஒருத்தர் போய் நின்னான். அப்ப நின்ன பொழுது அந்த பினகா செய்ததுனால தேவன் சொன்னார், அவன் செய்தது நிமித்தம் என் கோபம் என்ன செஞ்சு அவங்க மேல வைக்கிற எல்லாத்தையும் நான் நிறுத்திடுறேன்னு சொன்னார். சத்தமா. இது எந்த காலம்? இது எப்போ? பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடு மன்னிக்கிறது. என்ன எவ்வளவு பெரிய தவறா இருந்தாலும் நான் என்ன செய்வேன் சொல்றாரு, மன்னிக்கணும் சொல்றாரு. நீங்களும் மன்னியுங்கள் தான் நம்ம சொல்றாரு. அவரும் மன்னிக்கிறாரு, நம்மளையும் மற்றவங்களை என்ன செய்ய சொல்றாரு, மன்னிக்க சொல்றாரு. மன்னிக்கிற சுபாவத்தை தான் நமக்குள்ள வைத்திருக்காரு. அவை கோபம் தேவனுடைய நீதி என்ன செய்யக்கூடாது, நடப்பிக்காது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 4:4 வாசித்தாலும் என்ன சொல்லுது, கோபம் கொண்டாலும் நீங்கள் என்ன செய்யாதிருங்க, பாவம் செய்யாதிருங்க. அப்ப கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கன்னா கோபம் கட்டாயம் என்ன செய்யும். எங்க கோபம் எதனால வருது? டபக்குன்னு கோபம் யாருக்கு வரும்னு நினைக்கீங்க? தன்னுடைய காலத்துல எல்லாத்தையும் கரெக்டா இருக்கிறவனுக்கு என்ன வந்துட்டே இருக்கும். ஒரு பொருளை எடுத்துல வைக்கிறேன்னா என்ன வரும், கோபம். வீடை சுத்தமா வச்சிருக்கவனுக்கு சுத்தம் இல்லைன்னா என்ன வந்துடும், கோபம் வரும். வீட்டு உட்காந்துட்டு அப்படியே எரிச்சு மீறது, கோபம் வரும். செருப்பு வாசல கட்டி போனா கோபம் தான் வரும். அது ஓரமாக தான் கட்டணும், இருக்குதா பாருங்க. அப்ப எதை எங்க வைக்கணுமோ அது அங்க வைக்கலன்னா என்ன வரத்தான் செய்யும்.
இதுதான் கோபம். புரியுதுங்களா? அப்ப எல்லாத்தையும் நம்ம சரியா பார்க்கணும். கோபம், அந்த கோபம் வரும்போது, ஆனா அந்த கோபத்தை நீ என்ன செய்ய சொன்னார்? கோபம் வந்துட்டாலும் என்ன செஞ்சிடாத, பாவம் செஞ்சிடாத. இப்போ அப்படின்னா இப்ப நம்ம கோபம் வந்தாலும் பாவம் செய்யாம இருக்குன்னா, கோபம் ஓவர் ஆயிட்டா குப்பையா கிடக்குதா, உடனே விளக்கு மறைச்சு கூட்டிட வேண்டியது. கோபம் அடங்கிடும். எல்லாம் மாப்படுத்தி என்ன செஞ்சிடணும், வேகம் வீட்டை விட்டு தொடச்சிடணும். எவ்வளவு வேகம் அந்த கோபத்துல வீடுக்குள்ள தொடச்சு போட்டு தெரு மாடுகள் எப்படி போட்டுருப்பாரு குப்பையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தொடச்சணும். அவன் யார் மேலேயும் நம்ம கோபம் அடிக்க மாட்டோம். கோபத்துல ஏதாவது செஞ்சுக்கணும் சிக்கலாய் நம்ம வார்த்தைகளை விட்டுட்டு நம்ம தவறாக. நல்லா கோபம் செய்தாலும் கோபம் போட்டாலும் என்ன செய்யாதுங்க, அப்படியே அவங்கள்ட்ட கோபம் இருக்குதாகும். இன்னொரு வசனம் சொல்றாரு, என்ன செஞ்சாருன்னா எபேசியர் புஸ்தகம் 4:26 சொல்றாரு, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக கோபம் என்ன செய்ய கிடவுது. அவ்வளவுதான். பகல் முழுவதும் பொங்கி எழுது, சாயந்தரம் ஆகும்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டு எப்படி சூரியன் மங்குதோ அது மாதிரி உன் கோபமே செஞ்சிட்டோம். ஏன்னா நிம்மதி எனக்கு தூங்க முடியாது. பகல்ல 4 பேரை பார்ப்போம், பேசுவோம், போவோம், ஒன்றும் தெரியாது. ஆனால் ராத்திரில சுகமான நித்திரை வேணும்னா யார் மேலேயும் கோபம் வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது. சும்மா சுகாதாரமா இருக்கணும்னா அமைதியா நீ நிம்மதியா இருப்பான், நிம்மதியா இரு. அதனால கோபத்தை விட்டு இருக்கிறார். யார் மேல எரிச்சல் விட்டு நைட்ல என்ன செய்ய முடியாது, தூங்க முடியாது. தூங்க வேண்டிய நேரம் ஃப்ரீயா தூங்கணும். 1 மணி நேரம் 2 எவ்வளவு நேரம் தூங்குறாங்கல்ல, அந்த தூக்கமும் கூட நிம்மதியான தூக்கமா இருக்குன்னா யார் மேலேயும் நீங்க என்ன படாதீங்கன்னு இருக்குது, கோவப்படாதீங்க.